ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸில் 3D பிரிண்டர் இதுதான் ஃப்யூச்சர்னு சொல்லலாம். இதை வச்சு தான் இனிமேல் எல்லா விதமான விஷயமும் நடக்க போகுது. சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செல்ஃபோன் கவரில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய வீடு பில்டிங்ஸ் முதற்கொண்டு இந்த மாதிரி மெத்தடில் தான் இனிமேல் கட்டி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மாடல். ஸோ இதே மாதிரி மாடலில் இன்னொரு குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வீடு முதற்கொண்டு இந்த மாதிரி இப்போயே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாரினில். ஸோ வெளி மாநிலத்தில் கூட ஒரு இடத்துல கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இதை பற்றி ஒரு நாலேஜ் வரணும்னா நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர்ஸ் இப்போ நம்ம வர வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எதனா வேணால் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் முதற்கொண்டு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு உருவம் செய்யணுன்னாலும், இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவாக கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா இதில் செய்யலாம். எல்லாமே இது மூலிமா சாத்தியம். இன்னும் கொஞ்சம் டைமிங் எடுக்கும், ஆனால் பக்காவாக உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் செஞ்சு கொடுத்துரும். இரும்பில் செய்யாது, பிளாஸ்டிக்கில் செய்யும். இரும்பில் செய்யணும்னா அது தனியாக ஒரு மெத்தட் இருக்குது. அதை வாங்கி வச்சோம்னா நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கதவுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன்லாம் செதுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3D மிஷின் அப்படின்னு தான் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். ஸோ அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் ரோப் தான். ஸோ இந்த ரோப்பை இது ஹீட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஹீட் பண்ணும். ஸோ இது வழியாக ஹீட் பண்ணி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல், வெர்டிகல், இப்படி ஸ்லாட் இந்த சைடு. ஸோ எல்லாமே இது மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன பிரிண்ட் கேட்குறீங்களோ அதை டிசைன் பண்ணும். ஸோ இந்த பிளாஸ்டிக் தான் நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக். பார்த்திங்கன்னா சாதாரணமாக வளைக்கிற மாதிரி இருக்குது, பார்த்திங்கன்னா உடையுது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் இது. வளைவாது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது உருகி உங்களுக்கு மெட்டலாக ஆகிடுச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு சின்ன கீர் கூட சரிங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகிடும். ஏன்னா அது ஹீட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு காம்பனன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஸ்ட்ராங்காக மெட்டீரியலாக ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக மாறிடும். ஸோ இதுதான் அந்த பிரிண்டருக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்பிளே. ஸோ நமக்கு வேணுன்றதை இது மூலிமா தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் நீங்கள் டிசைன்ஸ் நம்ம சிஸ்டமில் டிசைனை ரெடி பண்ணி நம்ம அதை இன்புட் கொடுத்தோம்னா அந்த டிசைனை அது பிரிண்டிங் எடுக்கும். கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டிசைன்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா அந்த டிசைன்லாம் நமக்கு ஈஸியாக பழக்கமாக வந்துடும். ஆன்லைனில் டிசைன்ஸ் இருக்கும், அந்த டிசைனை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பிரிண்ட் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்களே இதில் மேக் பண்ணி அழகாக இதில் பிரிண்டிங் எடுத்து பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோஸில் கூட பொறுமையாக என்ன எப்படி டிசைனிங்லாம் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். மேனுவலாக ஓரளவுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் ஆன் பண்ணி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ இந்த சிஸ்டம்க்கான பவர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பவர் அங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு 15 amps தான் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணோம். 20 amps சுவிட்ச் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக சுவிட்ச் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் வரும். அதனால தான் 15 amps வைக்கிறாங்க. ஏன்னா இது ஹீட் ஆகும். ஸோ இதில் ஹீட்டிங் இருக்குது. அந்த ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு 20 amps போட்டால் தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அதை ஒர்க் பண்ணி ஹீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சின்னதாக நீங்கள் 5 amps இந்த மாதிரி அது போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அது கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம பின்னை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய டிசைன் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் கேபிள்ஸ். ஸோ அந்த கேபிள்ஸ் தான் இந்த மோட்டரை எப்படி எவ்வளோ தூரம் அதை மூவ் பண்ணணும் அப்படின்றது கேபிள் மூலிமா தான் இயங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அது இது வழியாக உள்ளே இன்னாகும். ஸோ எவ்வளோ வேகமாக இது உள்ள பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரோப் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா இது வழியாக உள்ளே போயிட்டு ஸோ இது ஒரு ஓஸ் பாருங்கள், இந்த ஓஸ் உள்ள போகும். இது எவ்வளோ டைட்டாக போகணும், லூஸ் பண்ணணுமா அப்படின்றதுக்காக இந்த த்ரெட் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா உள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே லீடு வெளியில் வந்துகிட்டே இருக்கும், ஹீட் ஆகி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பெட்டு. ஸோ இந்த பெட்டில் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றது இது காட்டும். ஏன்னா பெட்டு ஹீட் லைட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒர்க் பண்ணுறப்போ அது டிஸ்டர்ப் ஆகலாம்னு சொல்கிறது. அதுக்காக இந்த ஹீட் ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்குது இல்லையா, இந்த த்ரெட் இதில் வருது இல்லையா. ஸோ இதோட ஹீட்டை எவ்வளோ இருக்குன்றது தான் இதோட காட்டுது இங்கே. ஸோ அந்த ஹீட் இதில் வரும். ஸோ நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீட்டு வேரியேஷன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு வேணுன்ற கலர்ஸ் இருக்குது. ஒயிட் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லா கலர்லையுமே இந்த இது விற்கிது. இது கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். வாங்கி நம்ம போட்டு நமக்கு வேணுன்ற டிசைனை இதில் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைனை நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ட்ரா ஒன்று இருக்குது. ஸோ இதில் நமக்கு வேணுன்றதை இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கூட செட்டாக வரும். நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்த டூல்ஸ் இதெல்லாம். இதில் ஒரு சின்ன ஒரு கார்டு ரைட்டரை வச்சு கார்டில் நம்ம ரீட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் போட்டோம்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும்.
டெஸ்டிங் கொடு. ஆட்டோ ஹோம் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைல் மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இறங்குறதுக்கு வந்து இது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மோட்ரு வந்து ஒர்க் பண்ணுறதுல அது இறங்குது. இந்த ஒர்க் ஆகுதா? இந்த மோட்ரு ரோல் ஆகிறதுல தான் இப்போ வந்து உங்களுக்கு கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மோட்ரு வந்து இந்த ஆக்சஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்பரேச்சர் வந்து அது இப்போ தான் ஹீட் வந்து ஏறிட்டே இருக்குது. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து டெஸ்டிங்காக கொடுக்குறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இதில் வந்து போட்டிருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 195 அப்படின்றது காட்டுது இல்லையா, அது வந்து டெம்பரேச்சர் அளவு தான். ஸோ இந்த அளவு வந்து நமக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை 200 வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை இதில் வந்து பார்த்தா 205 போட்டிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம கரெக்டாக எந்த டிசைன் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்து டெஸ்டிங்கில் வந்து கொடுப்பாங்க. அந்த டெஸ்டிங்கில் எந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த எட்ஜெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு கரெக்டாக வந்து ஃபினிஷிங்காக கிடைக்குது அப்படின்ற மாடலை வச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹீட்டிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவில் வந்து அது ஒர்க் பண்ணும். ஏன்னா வந்து இந்த மெட்டீரியல் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஒரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் டெஸ்டிங் வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே தெரிஞ்சிடும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிசைன் வந்து எவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்குது, ஸோ அந்த ஹீட்டில் வந்து நம்ம ஃபினிஷிங் கிடைக்குதுன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஹீட்டிங் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 185 வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம வந்து டிசைனை வந்து நம்ம கொடுக்குறோன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹீட் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த மிஷின் ஆன் ஆகிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் டெஸ்டிங்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேக் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ அதுக்கான டவுட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். ஸ்டாப் பண்ணுறேன்.